உங்களுக்கு தெரிஞ்சவன் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்றான்? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு செக் பண்ண தான் பண்றான். இந்த பட்டன் போன் இருந்த வரைக்கும் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பழனின்னு. சார் ஒண்ணு சொல்லவா, டெக்னாலஜி எவ்வளவு பிளஸோ அவ்வளவு மைனஸ். 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் இருக்கு, கூப்பிடுறவன் எல்லாம் கடங்காரன். பட்டன் போன் இருந்த வரைக்கும் எந்த மனைவியும் கணவன் போன் எடுத்து பார்க்கவே இல்லை. எவ்வளவு விலை உயர்ந்த அலைபேசிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு கணக்கிடப்படாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பட்டன் போன் தானே, ஆஃப் பண்ணிருங்க, நிம்மதியா இருக்கனே. உங்களுக்கு தெரிஞ்சவன் ஏன் உங்களுக்கு போன் பண்றான்? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு செக் பண்ண தான் பண்றான். நீங்க செக் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஈரோடா, மதுரை, ஈரோட்டுக்கு போன் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் முடிச்சிட 1/2 மணி நேரம் கழிச்சு பேசிக்கோ, சரியா? நல்லா இருப்பீங்க. ஆமா நல்லா இருப்பீங்க, உண்மையில நல்லா இருப்பீங்க. போனை வச்சதுனால சொல்றேன். இந்த போன் வந்து எங்க ஏதாவது ஒண்ணு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதுல போயிருவாங்க. நான் மறுபடியும் டேக் டைவர்ஷன் போட்டு, இந்த போன்ல என்ன பிரச்சனைனா, இந்த அண்ணன் பட்டன் போன் வச்சிருக்காரு பரவாயில்ல. இந்த பட்டன் போன் இருந்த வரைக்கும் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பழனின்னு. ஏன் மகிழ்ச்சியா இருந்தது? அதுல மெசேஜ் வந்தாலே மெசேஜே சரியா தெரியாது. கரெக்டா? நல்லா உச்சி வெயில்ல போனை பாருங்க, அதுவும் எல்லோ லைட் டிஸ்பிளேவா. பட்டன் போன் யூஸ் பண்ணவங்க மட்டும் கை தட்டுங்க பாப்பா. இருக்கு ரைட், ஓகே, எல்லாரும் கை தட்டு வச்சிருக்கீங்க. சிலர் பாப்பேன் நானு டிராபிக்ல நின்னுட்டு, படிச்சிட்டீங்களா தெரியல, இவ்வளவுதான் இருக்கும். பிரச்சனையே இல்லைங்க, அதுல மெசேஜை டைப் பண்ண முடியாது. ஏன்? அது ஒரு பெரிய மெசேஜ் ஆயிடும். போறதுக்குள்ள கடுப்பா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தது. ஸ்மார்ட் போன் ஒண்ணு வந்துச்சு. அத நான் எல்லாரும் ஸ்மார்ட் போன் சொல்லுவாங்க, நான் அண்மையில சொன்னேன் அது ஸ்மார்ட் போன் கிடையாது, இழுத்து விடுற போன். ஹலோ ஹலோ, ஏன் அது இழுத்து விட? பரவாயில்ல, அவர் ஒண்ணு அபவுட் இருக்கட்டும். அவர் ஏன் இழுத்து விடுற போன்னா அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. கரெக்டா? அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. அதுலதான் நிறைய மறைக்க முடியும்னு தோணுது. பட்டன் போன் இருந்த வரைக்கும் எந்த மனைவியும் கணவன் போன் எடுத்து பார்க்கவே இல்லை. நிக்கல, கவனிக்கல, போயிட்டே இருந்தது வாழ்க்கை. பட்டன் போன் வந்துச்சு, ஸ்மார்ட் போன் வந்துச்சு, டிங்குன்னு சத்தம் இருந்தா இவனுக்கு டங்குன்னு ஆகுது. யார் அமைச்சிருப்பான்னு தெரியலையே. மனைவி போனை எடுக்கிறாங்க, பின்னாடி அனிருத் மியூசிக் மாதிரி தட்ட 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 தட்ட. ரீசார்ஜ் பண்ணணுமா? அப்பதான் அவனுக்கு அவனே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள். சார் ஒண்ணு சொல்லவா, டெக்னாலஜி எவ்வளவு பிளஸோ அவ்வளவு மைனஸ். எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வரை. எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்கவே சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வரை. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு 1200 ரூபாய்க்கு தான் போன் இருக்கு. 1200 ரூபாய்க்கு தான் போன் இருக்கு. நம்மகிட்ட அன்பா பேசுறதுக்கு நம்ம குடும்பத்துல எப்பயுமே 10 பேர் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் காஸ்ட்லியான போன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் இருக்கு, கூப்பிடுறவன் எல்லாம் கடங்காரன். நீ மட்டும் போன் எடுக்கல, உன்னை தூக்கறா அப்படிங்கிறான். எதுக்கு அந்த போனு? இல்ல போன் இருக்கு, கால் வருதான்னு பாக்குறோம். கால் வருது, டெலிமார்க்கெட்டிங். பிரயோஜனமே கிடையாது. எவ்வளவு விலை உயர்ந்த அலைபேசிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு கணக்கிடப்படாது. உங்களுக்காக எவ்வளவு பேர் பேசுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மதிப்பு எடை போடப்படும். ஹரிகாசங்க அடுத்துங்க, எவ்வளவு பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. நம்ம எதை கவனிக்கிறோம்? கடந்து போயிடுறோம் எல்லாமே. ஒரு சின்ன தொழில்கள் வந்தா தற்கொலை என்ன மனசுல வந்துருது. ஒரு சின்ன தொழில் வந்தா தற்கொலை என்ன மனசுல வந்துருது. இவரு மரியாதைக்குரிய இறையன்பு ஐயா வந்து ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை. கோழையை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அந்த அது எங்க அதுன்னு பாத்துறேன், ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்லணும்ல. நான் அழகான ஒரு கவிதை. கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது, தற்கொலை.
கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது, தற்கொலை. என்ன எப்படி பாக்குறாங்க பாருங்க வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும். ஆனா நாம எப்படி பாக்குறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போயிடுறோமே. அவன் ஏமாத்திட்டான், இவன் யாருமே ஏமாத்தல, நாம ஏமாத்திட்டோம், அதான் உண்மை. உண்மை. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அவன் ஏமாத்திட்டாங்க, இவன் ஏமாத்திட்டாங்க, நான் உட்பட. பரவாயில்ல, ஆனா நீங்க பதில் பேசாதீங்கண்ணே, நான் ப்ளீஸ்ண்ணே, நல்லா இருப்பீங்க உங்க பரவாயில்ல சார், விட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு பாட்டு இருக்கட்டும். ஏன்னா கலெக்டர் அவங்க போலீஸ் இதெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நெப்போலியன் கட்டுப்படுத்தப்படுவார், அதுக்காக சொல்றேன். ஓகே, பரவாயில்ல சார், விட்டுருங்க சார். அண்ணா விட்டு, ஏன்னா நீங்க நீங்க உங்களுக்குள்ள நடக்கிற ஆற்றல் எனக்கு புரியுது. அந்த 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 ஆற்றல் வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா இது அதை விட ஆற்றல் இங்க இருக்கு, துப்பாக்கியோட, அதுக்காக சொல்றேன். இப்ப அண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் மு. முருகேசன். 2021ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அவருக்கு கிடைச்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த புத்தகத்தோட பேர் இங்க ஒரு 12வது வரைக்கும் படிக்கிற பசங்க உங்க வீட்டுல இருந்தா நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு நாம தான் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டாவே பெரியவன் நினைச்சுக்கிறோம், கிடையாது. அவங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை, இதான் தலைப்பு. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகம் இருக்கு, வாங்க. அருமையான புத்தகம், சின்ன சின்ன சிறுவர் கதைகள். இன்னைக்கு சிறுவர் கதைகளே இல்ல. சின்ன வயசுல எத்தனை பேர் அம்புலி மாமா படிச்சிருக்கீங்க? ரைட். எத்தனை பேர் பூந்தளிர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கோகுலம் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ராணி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? மாயாவி மாயாவி என்ற அந்த கோட்டை உருமிக் கொண்டே இருந்தது அப்படிமா, டப்பு டப்புன்னு இருக்கும் நமக்கு படிக்கிறப்ப. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. படிக்கிற பழக்கம் நமக்கு இருந்ததுங்க. என்ன யோசிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற பழக்கமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே டெக்னாலஜி, போன் கையில வந்துருச்சு. சொந்தமா மூளை வேலையே செய்யல. ஏதாவது ஒண்ணு படிச்சா மட்டும்தான் ஒண்ணு வேலை செய்யும், வேலை செய்யல. இதுதான் பிரச்சனையே. சிறுவர் நூல்கள் நிறைய வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற பபாசி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். முடிந்த வரை சிறுவர் இலக்கியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வாங்குவதற்கு பெற்றோர்கள் தான் தயாரா இல்ல, வாங்குறதுக்கு பெற்றோர்கள் தான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு நிறைய புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கவிதை, கவின்னு ஒரு 2வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை, கவின்னு ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா எந்நேரமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம். படிக்காத அம்மா டெய்லி ஒரு கதை, சாப்பிட்றப்ப தூங்குறப்ப, குறிப்பா தூங்கும் பொழுது கதை சொல்லி தூங்க வைப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு உட்காந்து அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அம்மா கதை சொல்லுங்கன்னு இருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, கதை இல்லடா செல்லம், நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றியா? அப்ப நீ நாளைக்கு சொன்னோன்னா நான் நாளைக்கு தூங்குறேன்னு நினைச்சு உட்காந்துருச்சு. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனாலதான் குழந்தைங்க செவுள்ளே வைப்பாங்க, அதுக்கு பேர் அம்மா அப்பா. ஏன்னா பொறுமை கிடையாது, அறிவு கிடையாது நமக்கு சொல்றதுக்கு புதுசா. அந்த அம்மா உடனே என்ன பண்ணிருக்காங்க, செல்லம் இவ்வளவு நேரம் அம்மா தாண்டா கதை சொன்னேன், இன்னைக்கு நீ அம்மாவுக்கு கதை சொல்லு. உடனே அந்த குழந்தை கொஞ்சம் இப்படி நீங்க பாராட்டிட்டீங்கன்னா குழந்தைங்க ஒரு வெக்கப்படும், அதோட ஒரு அழகு எதுவுமே இல்லை. உடனே சரிம்மா நான் முயலாம கதை சொல்லவா? அம்மாவுக்கு தெரியும், இருந்தாலும் சரி சொல்லுன்னு இருக்காங்க. உடனே கவின்னு அழகா ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தை. கதை அண்ணன் எழுதுறாரு மு. முருகேசன். அது ஒரு அழகான கிராமம், ஆற்றங்கரை ஒட்டி இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு முயலும் ஆமை இருந்துச்சு. 2 பேரும் நண்பர்கள். ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, விவசாயி என்ன பண்றாரு, சந்தைக்கு காய்கள் எடுத்துட்டு விற்பனைக்காக கொண்டு போறாரு. இந்த ஆமையும் முயலும் பசியோடு இருந்ததை பார்த்துட்டு ஒரு முட்டைக்கோசை கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்கிறாரு. வாங்கிருச்சு. முயலுக்கு பயங்கரமான பசி. முயல் யோசிக்குது, முட்டைக்கோசை முழுசா சாப்பிட்டாதான் நம்ம பசி அடங்கும். ஆமைகிட்ட ஒரு போட்டி வைப்போம், பழைய கதைக்கு போயிருக்கு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமை சொல்லிச்சான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாரா நீ நினைச்சுக்கிட்டு, ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே உடனே முயல் சொல்லிச்சான், இல்ல நான் ஏதாவது சொன்னா நீ என்னை ஏமாத்துறதுக்காக ஒரு போட்டி வச்சேன்னு சொல்லுவ, நீயே சொல்லு அப்படின்னு தந்திரமா பேசியிருக்கு. உடனே ஆமை சொல்லிச்சான், யாரு அவங்க வீட்டை முதல்ல போய் தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம். யாரு அவங்க வீட்டை போய் முதல்ல தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம்னு முயல் சொல்லிச்சான். ரொம்ப ஈஸியான போட்டி, ரெடி கேம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஓடிச்சான். போய் தொட்டுட்டு வந்துதான் ஆமை பாதி முட்டைக்கோசை சாப்பிட்டு இருந்துச்சான். உடனே நீ சீட்டிங் ஃபெலோ, நீ ஏமாத்திட்ட, நீ ஒரு துரோகி அப்படின்னுச்சான் ஆமை. முயல் சொல்லிச்சான். உன்னை ஆமை சொல்லிச்சான், நான் ஏன் துரோகி, நான் என்ன உன்னை ஏமாத்துறேன், நீ என்ன சொன்ன, யார் முதல்ல போய் வீட்டை தொட்டுட்டு வராங்களோ அவங்க தானே சாப்பிடணும்னு, நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ அதே இடத்துல இருந்து அப்படியே சாப்பிட்ட, என் வீடு இதுதானே பாருன்னு டப்புன்னு உள்ள போச்சான். எனக்கு வீடுன்னு எது தனியா இருக்கு, என் ஓடு தான் வீடு, என் வீடு தான் ஓடு. அது வரைக்கும் நீ
சொல்லுச்சான். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.